வணக்கம் நண்பர்களே. வியூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்டைய நாகரிகமும் இன்றைய நாகரிகமும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பல கருத்துக்கள் வந்துச்சு. அதில் எடுத்துக்காட்டாக பல துறைகளையும் நம்ம பார்த்தோம். ஆனால் நாகரிகத்தையே எடுத்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான துறை தான் இந்த கட்டடக்கலைத்துறை, அதாவது ஆர்கிடெக்சர் அண்ட் பில்டிங்ஸ். இது சம்பந்தமாக கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக கட்டடக்கலை நிபுணர் ஒருவருடைய பதிவை இப்போ நாம் பார்க்கலாம். Hi to all வியூகம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டாபிக் லைஃப் ஸ்டைல் ஓல்டன் டேஸில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறது பற்றி தான். லைஃப் ஸ்டைல் பற்றி பேசும்போது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தா அது ஆர்கிடெக்சர் அண்ட் பில்டிங்ஸ். நம்ம இருக்கிற வீடும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட், நம்ம வேலைக்கு போகிற இடம், நம்ம சிட்டிஸ் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலையும் இன்ஃபேக்ட் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது வர தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஹியூமன் ரேஸாக எப்படி எவால்வ் ஆனோம், எப்படியெல்லாம் முன்னேறினோம், இனியும் ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் மாறுவோம், நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் அடாப்ட் ஆகும், இதை புரிஞ்சிக்க ஆர்கிடெக்சர் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக, ஒரு ஆஸ்பெக்டாக சொல்லணும். மனிதர்கள் முந்தைய காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க அடையாளம், கலாச்சாரம், இதுக்கெல்லாம் முக்கியமான ப்ரூஃப் பில்டிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் தான். உணவு, ஃபுட் மாதிரி ஈஸியாக மனிதர்கள் தொடர்பு படுத்திக்கிற, ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் ஆர்கிடெக்சர். பில்டிங்ஸ் எல்லாம் பியூர்லி பார்த்திங்கன்னா ஒரு நெசசிட்டி, ஒரு தேவைக்காக தான் கட்டினாங்க. ஃபஸ்ட்டில் கிளைமேட், அனிமல்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன், வேறு ஹியூமன் குரூப்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன். ஸோ பேசிக்கலி இதுக்காக தான் வந்துட்டு வீடெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஹண்டர் கேதரர் குரூப்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்போ நம்ம ஷெல்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தான் இருந்துச்சு. ஒரு இடத்துலேருந்து வேறு இடம் தேடி போகும்போது பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கட்டினாங்க. அனிமல் ஸ்கின் வச்சு, பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி, ஸ்ட்ரா, நார் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க. நம்ம இந்த குரூப்லேருந்து அடுத்தபடியாக ஒரு அக்ரிகல்ச்சரல் சொசைட்டியாக எவால்வ் ஆனோம். குரூப்பும் பெருசாயிட்டே வந்துச்சு, நிறைய கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சுது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரே இடத்துல செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த டைம்லைனில் தான் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக வீடு எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி அந்த டைமில் எலக்ட்ரிசிட்டி, ஃபேனு, லைட்டு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. ஆனால் பில்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, அவங்களுக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் சம்மரில் வீடு கூலிங்காக இருக்கட்டும், இல்லை வின்டரில் ஹீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு வீடுன்னு மட்டும் இல்லாமல் பிளேசஸ் ஃபார் வர்ஷிப் லைக் டெம்பிள்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்ஸ், ஸ்டோரேஜ் கிரேனரிஸ், என்டர்டெயின்மெண்ட் அரீனாஸ், அப்புறம் காமன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பேதிங், இறந்தவங்களுக்கு பில்டிங்ஸ், இப்படின்னு ஒவ்வொன்றா கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பில்டிங்கை கட்டும்போது இந்த ஃபேக்டர்ஸ் தான் ஒவ்வொரு பில்டிங்கும் எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்குது. அதாவது அடிப்படை தேவை, கிளைமேட், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் டூல்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது சரௌண்டிங்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு கவனம் இருந்துச்சு. நேச்சர், இயற்கை, அவங்க ரிசோர்ஸஸ் மேலே ஒரு அக்கறை இருந்தது. இப்போ நம்ம பில்டிங்கை சுற்றி இயற்கையை வளர்க்குறோம், ஆனால் அந்த காலத்தில் இயற்கையை சுற்றி தான் பில்டிங்ஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வளர்ந்து வந்தது, சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சுது. இப்படி ஒரு கம்யூனிட்டியும் வளர வளர, சிட்டிஸ் வளர வளர அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட்டாங்க. வெல்த் வர ஆரம்பிச்சுது. ஒரு கம்யூனிட்டி இன்னொரு குரூப்பை விட டாமினன்ட் ஆனாங்க. பவர், அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய இன்வேஷன்ஸ் நடந்தது, கான்குவெஸ்ட்ஸ், புது லேண்ட் தேடி போனாங்க, வெல்த், பவர் தேடி போனாங்க. ஸோ அந்த டைம்லைனில் நிறைய பிரம்மாண்டமான பேலஸஸ் கட்டினாங்க, ஃபோர்ட்ஸ் கட்டினாங்க. பில்டிங்ஸ் ஒரு தேவைன்னு மட்டும் பார்க்காம அதை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸ்டீரியர்ஸ் அழகாக இருக்கணும், இன்டீரியர்ஸ் அழகாக இருக்கணும், கார்டன்ஸ் இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே கார்டன்ஸ் இருக்கணும், பில்டிங்ஸ் நடுவில் கோர்ட்யார்ட் கட்டினாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, லைக் ஸ்டோன், மார்பிள், இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சிட்டி லெவல்லன்னு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான டெம்பிள்ஸ் கட்ட ஆரம்பித்தாங்க, மாஸ்க், அதுக்கப்புறம் சர்ச்சஸ், இதெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
இஜிப்ஷியன்ஸாக இருக்கட்டும், ரோமன்ஸாக இருக்கட்டும், முகல்ஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஊர்லேயே வந்துட்டு இந்த சோளாஸ், பாண்டியாஸ், பல்லவாஸ், இந்த விஜயநகராஸ், என்னதான் அவங்க வந்து பிரம்மாண்டமாக பில்டிங்ஸ் கட்டியிருந்தாலும், எவ்வளோ லேவிஷாக கட்டியிருந்தாலும், எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கட்டியிருந்தாலும், அவங்கவுங்க லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கிளைமேட்டை சூட் ஆகிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு பில்டிங்கையும் கட்டியிருந்தாங்க. லோக்கலி கிடைக்கிற மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பில்டிங்ஸ் கட்டியிருந்தாங்க. அவங்க விட்டுட்டு போன பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு இன்னமும் டைம்லெஸ்ஸாக தான் இருக்குது, இன்னமும் ஸ்ட்ராங்காக நிற்கிது, இன்னமும் கிளைமேட் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு கூட இட் இஸ் ரெஸ்பான்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பத்மநாபபுரம் பேலஸ் போய் பாருங்கள், இன்னும் இன்டீரியர்ஸ்லாம் வந்துட்டு கூலாக தான் இருக்கும், தரையெல்லாம் வந்துட்டு கூலாக தான் இருக்கும். அவ்வளோ ஏன் லைக் ஒரு 150 to 200 இயர்ஸ் முன்னாடி கட்டின பில்டிங்ஸ் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல காத்தோட்டமாக தான் இருக்கும். டே லைட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சென்டரில் கோர்ட்யார்டு இருக்கும். ஸோ கோர்ட்யார்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு ஃபுல் பில்டிங்கே வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ கோர்ட்யார்டை சுற்றி ரூம்ஸ் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா கோர்ட்யார்டில் வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறனால ஹாட் ஏர்லாம் வந்துட்டு வெளியில் போயிடும். மழை சீசனில் என்ன ஆகும்னா அதுலேயே மழை தண்ணியை தேக்கி வச்சுருப்பாங்க. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணிப்பாங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட் லெவல்லேருந்து எப்போவுமே ஒரு 1.5 to 2 meters மேலே தான் இருக்கும். ஸோ என்னாகும்னா லைக் ரெய்னி சீசனில் ஃப்ளட் டைமில் வந்துட்டு மழை தண்ணியெல்லாம் உள்ளே வராது. கேரளா ஹவுசஸில் இருக்கிற ஹை பிச்ட் ஸ்லோப் ரூஃப்ஸை பாருங்கள். செவர்லேருந்து ஒரு 1 to 2 meters ஓவர் ஹேங் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ வெயில் அடிக்கும்போது டைரெக்டாக வால்ஸ் மேலே விழாது, செவரு ஹீட் ஆகாது. அது மாதிரி ஹாட் ஏர் எப்போவுமே மேலே ரைஸ் ஆகும். ரூஃப்க்கு சைடில் வந்துட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ ஹாட் ஏர் ரைஸ் ஆகி மேலே இருக்கிற ஓப்பனிங்ஸ் வழியாக வெளியில் போயிடும், ஃப்ரெஷ் ஏர் ஜன்னல் வழியாக உள்ளே வரும். ஸோ வீடு எப்போவுமே நல்ல கூலிங்காக இருக்கும். நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் சைடு, தாய்லாந்து, இந்தோனேஷியா சைட்லாம் பார்த்திங்கன்னா பேம்பூ ஆர்கிடெக்சர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 2 to 3 meters மேலே தான் வீடு கட்டியிருப்பாங்க. கீழே பேம்பூ போஸ்ட்ஸ் நட்டு வச்சு அதுக்கு மேலே வீடு கட்டியிருப்பாங்க. இதுக்கு ஸ்டில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லைக் ஃப்ளட்லேருந்து சேஃப்டி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எர்த்குவேக் ப்ரோன் ஏரியாஸில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரௌண்டிங்ஸில் வந்துட்டு நிறைய ஃபாரஸ்ட்ஸ் இருந்தனால வைல்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ லைக் கிரவுண்டுக்கு வந்துட்டு மினிமம் இம்பேக்ட் கொடுக்குறனால, பிகாஸ் நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரொம்ப சின்ன ஃபவுண்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு, ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ண தேவையில்லை. ஸோ கிரவுண்டுக்கு வந்துட்டு மினிமம் இம்பேக்ட். ஸோ மண் சரிவு, இரோஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அந்த காலத்தில் நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருந்தாங்க, நிறைய டெக்னிக்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாங்க. நேச்சர், கிளைமேட், மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் முந்தைய காலத்தில் பில்டிங்ஸ் இருந்தது. சரி, நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வருவோம். நீங்கள் எல்லோரும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டைம் பீரியடில் என்ன நடந்துச்சுன்னா லைக் ஸ்டீம் அண்ட் வாட்டர் பவர் யூஸ் பண்ணி மெஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ என்னாச்சு, இது வரைக்கும் வீட்லேயே இல்லைனா ஹேண்ட்மேடாக பண்ணிகிட்டு இருந்த நிறைய ஐட்டம் வந்துட்டு மெஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்காக ஃபேக்ட்ரிஸ் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெஷின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் டெவலப் ஆனனால நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் நடந்தது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுது. வில்லேஜ்லேருந்து, கண்ட்ரி சைட்லேருந்து ஃபேக்ட்ரிஸை நோக்கி வேலை தேடி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸை சுற்றி சிட்டிஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இந்த டைம் பீரியடில் வந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்னு பார்த்தா ரெண்டட் டுவெல்லிங்ஸ், அதாவது வாடகை வீடுகள். அதே மாதிரி ஷேர்ட் யூனிட்ஸ், அதாவது ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுது. பேரலலி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ், ஸ்டீல் இதெல்லாம் போயிட்டு இருந்தது. காங்க்ரீட் வந்துட்டு சினாரியோவில் வந்துச்சு. டிமாண்ட் இன் ஹவுசிங் இன்க்ரீஸ் ஆக ஆக புது மாஸ் ஹவுசிங் கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரொம்ப ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஐடி ரெவல்யூஷன் இஸ் ஆல்சோ த சேம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு இப்போது, அதுவும் இட்ஸ் காட் த சேம் எஃபெக்ட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு சிட்டிஸை நோக்கி தான் நம்ம இன்னும் வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி சபர்ப்ஸாக இருந்த ஏரியாவை எல்லாம் நம்ம சிட்டியாக மாற்றிட்டே இருக்கோம் இப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் சிட்டி முன்னாடி ஒரு சபர்பாக இருந்தது, ஒயிட் ஃபீல்டு பெங்களூரில். ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா ஹைடெக் சிட்டி, சென்னை ஷோலிங்கநல்லூர்,
முன்னாடியெல்லாம் வந்துட்டு பஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்துட்டு அது ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. பூனே, நொய்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சபர்ப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சிட்டியாக மாற்றிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் லிவிங்குள்ளே போயிட்டோம். இப்போ டவுன்ஸ்லேயே அப்பார்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளோ தான் பெருசாக அழகாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்தாலும் சுற்றி 4 செவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். கார்டன் வேணும்னா நீங்கள் உங்கள் பால்கனியில் தான் தொட்டி வாங்கி வைக்கணும். தொட்டி வாங்கி வச்சு செடி வளர்க்கணும். இன்ஃபேக்ட் மரம் கூட வளர்க்க முடியாது. பழைய பில்டிங்ஸில் திண்ணைலாம் வச்சு கட்டுவாங்க. ஈவினிங் ஆனால் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட. ஸோ நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது கம்யூனிட்டிக்குள்ளே. இப்போ எவ்வளோ தான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஈஸியாக காண்டாக்டில் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு நமக்கு இன்னும் தெரியாது. இப்போ ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டாலே நிறைய டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. ஸ்மார்ட் பில்டிங்ஸ் வந்துடுச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் கம்மி ஆயிடுச்சு. ஒரு 8 to 10 monthsலேயே வந்துட்டு 20 மாடி பில்டிங்ஸ்லாம் நம்ம கட்டிடுறாங்க. மோஷன் சென்சர் லைட்ஸ் வந்துடுச்சு. எனர்ஜி அண்ட் பவர் சேவிங் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்ஸ், ஏசி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினை ரன் பண்ணிக்கலாம். ஃபோனில் இருந்து ஃபோட்டோவை வைஃபை பிரிண்டரில் கனெக்ட் பண்ணி உடனே பிரிண்ட் எடுத்துடலாம். ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ வி ஃபீல் சேஃப் நவ். உங்கள் டாய்லெட் WC எவ்வளோ தண்ணி டிஸ்பென்ஸ் ஆகணுங்கிறது உட்பட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாஷ் பேசினில் சென்சர்ஸ் இருக்குது. அவ்வளோவே நீங்கள் சிக்கன், மீன் பொரிக்கணுன்னா எண்ணெயே தேவையில்லை, ஏர் ஃப்ரையர் இருக்குது. உங்கள் ரூம்குள்ளே எவ்வளோ லைட் வரணும்னு கண்ட்ரோல் பண்ணுற கிளாஸ் விண்டோஸ் வந்துடுச்சு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு, விச் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பில்டிங் கட்ட முன்னாடியே அந்த பில்டிங் எப்படி இருக்கும், என்ன கலர்ஸ் போடலாம், அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துடலாம். உங்களுக்கு அது பிடிக்கலையா ஒரு 100 times சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வர இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். VR டெக்னாலஜி வந்துடுச்சு. ஸோ புதுசாக நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சைட்டுக்கு கூட போக தேவையில்லை. ஒரு ஆள் வந்துட்டு ஒரு மாக்கப்பை வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு தேவையில்லை. எல்லாத்தையும் VR லென்ஸ்லேயே வந்துட்டு ஒரு வீடு எப்படி இருக்கும் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னாலஜின்னு வரும்போது நமக்கு அது டெஃபினட்டாக வந்துட்டு அட்வான்டேஜஸாக தான் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பட் இதில் இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, நம்ம மனுஷங்க தான். நம்ம மைண்ட் செட் அண்ட் தாட் ப்ராசஸ். எவ்வளவு தான் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் முன்னோக்கி போயிட்டு இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு டூல் தான். இதை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டெக்னாலஜி வந்து நம்ம பிரெயின் ஆக முடியாது. ஒரு விஷயம் நடக்கணும், எப்படி நடக்கணும்னு நம்ம மைண்டு தான் யோசிக்கணும். அதை எதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது தான் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸ், ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா என்ன வேணும், நம்ம லொக்கேஷன், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணலான்னு நம்ம தான் யோசிக்கணும். அதை எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் டெக்னாலஜி. ஸோ பேசிக்லி நம்ம ப்ளேம் பண்ண வேண்டியது டெக்னாலஜி கிடையாது, நம்ம மைண்ட் செட் அண்ட் தாட் ப்ராசஸ் தான். இங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க. உங்கள் பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கிளாஸ் அண்ட் அலுமினியம் ஷீட் வச்சு தான் எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பில்டிங்குமே கிளாஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் ஷேடிங் டிவைஸ் கொடுக்கறதில்ல. ஸோ சன்ரைஸ் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு உங்கள் பில்டிங் மேலே விழுது, பில்டிங் ஹீட் ஆகுது. ஆனால் உள்ளே என்ன பண்ணுறீங்க, நல்ல ஏசி போட்டு உட்காந்துருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிளாஸ்? ஸோ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரியல. நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, பட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது we are not knowing. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் we are not bothered. நார்த் லைட் ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைட்ஸ். லைக் அந்த டைரெக்ஷன்லேருந்து வர லைட் வந்துட்டு இட்ஸ் ஹார்ம்லெஸ் அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. ஸோ எத்தனை பேர் உங்கள் பில்டிங்ஸ் டிசைன் பண்ணும்போதோ கட்டும்போதோ நார்த் ஃபேஸ் பண்ணி விண்டோஸ் வைக்கிறீங்க? எத்தனை பேர் வந்துட்டு க்ராஸ் வென்டிலேஷன் உங்கள் பில்டிங்ஸில் வைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணுறதே இல்லை. முன்னாடி இன்ஃபேக்ட் ஒரு 50-60 years முன்னாடி கூட இருந்தது. பட் ரீசெண்ட்லி we have forgotten all of this. For example, hill areas like ஊட்டி, சிம்லா இப்போ ஃபுல்லாக காங்க்ரீட் பில்டிங்ஸ் தான் இப்போ கட்டி வச்சுருக்காங்க.
டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மலையையே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ரீட்டைனிங் வால்லாம் போட்டு கட்டிடுறோம். பட் வி ஆர் இம்பேக்டிங் நேச்சர் அட் அ வெரி ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அ ஹியூஜ் ரிஸ்க். முந்தைய காலத்தில் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் மலையை தொலைக்காமல் தான் கட்டினாங்க பில்டிங்ஸ் எல்லாம். ஸோ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது கண்டிப்பாக நம்ம தான் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு டெக்னாலஜி வந்துட்டு ஒரு டூல். வாஸ்து அண்ட் ஃபெங்ஷுய், அப்புறம் ஜென் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டால் இட்ஸ் அ ஸ்கேம், பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட். ஸோ பேசிக்கலி என்னென்னா லைக் இதெல்லாம் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சுதுன்னா பிகாஸ் ஆஃப் climate, sunlight, பிகாஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ், இதனால தான் வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துச்சு. பட் இதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம இப்போ ஒரு கிம்மிக் மாதிரி ஆக்கிட்டோம், லைக் ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸாக ஆக்கிட்டோம். சம் வாஸ்து கான்செப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்கே இருக்காது. லைக் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சுவலி ரிலீஜியன் பேஸ்ட், இல்லை சைனீஸ் பேஸ்ட், இல்லை ஹிந்துயிசம் பேஸ்ட், இல்லை புத்திசம் பேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி நாட். ரீசெண்ட்லி பார்த்திங்கன்னா பயோமிமிக்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகிட்டே வருது. நிறைய பேர் இதை அவங்க பில்டிங்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்லி இது என்னன்னு பார்த்திங்கன்னா நேச்சரில் ஏற்கனவே இருக்கிற ஒரு கான்செப்ட், அதை எடுத்து நம்ம பில்டிங்கில் எப்படி அடாப்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறோம், அதுதான் இந்த கான்செப்ட் பயோமிமிக்ரி. சிம்பிளாக சொல்லணுன்னா ஐ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு சென்சார் ஆப்ரேட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஐ எடுத்துக்கோங்க, கண்ணுக்குள்ளே இருக்கிற பியூப்பிள் வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய சன்லைட் இருக்கும்போது சின்னதாகிடும், கம்மி லைட் இருக்கும்போது வந்துட்டு பெருசாகிடும். ஸோ சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபுல் பில்டிங்கையுமே வந்துட்டு சென்சார் ஆப்ரேட்டட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ என்னாகும்னா உள்ளே வந்துட்டு கம்மியாக லைட் இருக்கும்போது இட் வில் பிகம் பிக், த ஹோல்ஸ் வில் பிகம் பிக். ஸோ வெளியில் இருக்கிற சன்லைட் வந்துட்டு உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு லைட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் வில் அட்ஜஸ்ட் இட் செல்ஃப், லைக் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் அவர் ஐ. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது நேச்சரில். ஸோ அதை யூஸ் பண்ணி கான்ஷியஸ் பில்டிங் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட் சினாரியோவில் நிறைய பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஆக்குறாங்க, எனர்ஜி எஃபிஷியண்ட் ஆக்குறாங்க, கிளைமேட் ரெஸ்பான்சிவ் பில்டிங்ஸ் கட்டுறாங்க, ஸ்மார்ட் பில்டிங்ஸ் கட்டுறாங்க, ஜீரோ எனர்ஜி பில்டிங்ஸ் கட்டுறாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஆர்கிடெக்ட்ஸ் லைக் லாரி பேக்கர் அண்ட் பிவி தோஷி இவங்களோட பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு, இவங்களோட டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ கிளைமேட் ரெஸ்பான்சிவாக இருக்குது, நம்ம பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்த லெசன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, லோக்கலி சோர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம். பாண்டிச்சேரியில் வந்துட்டு there is a very good example which is very important for all of us to know. ஆரோவில், அது வந்து ஒரு மாடல் சிட்டியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிட்டி எப்படி இருக்கணும், ஒரு கம்யூனிட்டி எப்படி இருக்கணும், பில்டிங்ஸ் எப்படி கட்டணும், வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர், அதாவது அந்த ரீஜனுக்கு பேஸ் சூட்டார் ஆர்கிடெக்சர், காஸ்ட் அவ்வளோ யூஸ் பண்ணாமல், அதுக்கப்புறம் சன்லைட், சோலார் எனர்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இஸ் ஆரோவில். டைம் இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வில் பவர் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் பீப்புளாக இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், கிச்சன் கார்டன்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. வாட்டரை எப்படி வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அங்கே போனாலே வந்துட்டு உங்களுக்கு டெம்ப்ரேச்சரே வந்துட்டு சரௌண்டிங்ஸ் வேறு பக்கத்தில் இருக்கிற ஊரை விடையும் கம்மியாக இருக்கும். நிறைய ட்ரீஸ் பிளான்ட் பண்ணியிருக்காங்க.
So it's a whole very good model city which is developed. They are very conscious about their community, their environment, their surroundings. அங்கே போனாலே நமக்கே வந்துட்டு ஒரு 1 வீக் அங்கே இருந்தாலே நமக்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வே ஆஃப் லைஃபே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு buildings, architecture and engineering can affect a human being's lifestyle, how we live, how we see ourselves. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது பார்த்தது ஆர்கிடெக்சர் எப்படி லைஃப் ஸ்டைலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, லைஃப் ஸ்டைல் எப்படி ஆர்கிடெக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இன்சைட் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வியூவர்ஸ்க்கும் வியூகம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் திங்க் பண்ணுறதுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்கிடெக்சர் இந்த டைம்லைனில் ஆர்கிடெக்சர் இது போதுமா இல்லை இது டூ மச்சா நம்ம கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். நம்ம முன்னாடி ஜென்ரேஷன்ஸில் இருந்துட்டு நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணுறோமா டு மேக் பெட்டர் பிளேசஸ், பெட்டர் ஸ்பேசஸ், பெட்டர் பில்டிங்ஸ். நம்ம கான்ஷியஸாக இருக்கோமா சரௌண்டிங்ஸை பற்றி, நம்ம கிளைமேட்டை பற்றி. நம்மளுக்கு தெரியும் எல்லாமே, பட் நம்ம அதை யூஸ் பண்ணுறோமா அதுதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். நம்ம லோக்கலி சோர்ஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமா, நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், திரும்ப நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், என்ன விட்டுட்டு போகிறோம், இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக நம்ம யோசிச்சே ஆகணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, ரைட் வேல தான் யூஸ் பண்ணுறோமா, கரெக்ட் திங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோமா, இதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். நம்ம ஒரு சஸ்டெயினபிள் அண்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, ஆர் ஆர் வி கிவிங் வே டு அனதர் மனி மேக்கிங் கிமிக், இதை பற்றி யோசிக்கணும். இதை பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு ஒரு பில்டிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது, என்னோடய கம்யூனிட்டிக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் வரும். பட் இது எல்லா காமன் மேனையும் போய் ரீச் ஆகணும். எல்லாருமே இந்த மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் we will progress towards a better future, to a better world. So time கிடச்சதுன்னா think about all this. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ஃப்ரெண்ட் விவேக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் ஏபிள் டு bring forward something to you people. கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் இந்த டாபிக் விவேக் என்கிட்ட கொடுத்தோன்னே ஐ லேர்ன்ட் அ லாட். எனக்கு தெரிஞ்சது போக எக்ஸ்ட்ராவாக ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ தேங்க்யூ விவேக் அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். கடைசியாக ஐ வுட் லைக் டு எண்ட் இட் வித் அ quote. Architecture is the mother of all arts. Without an architecture of our own, we have no soul of our own civilization. So நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ப்ரூஃப் நம்ம விட்டுட்டு போனோம். இதுதான் நம்ம ரோல். ஆஃப்டர் ஆல் architecture starts from your home. It begins with you. Thank you. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டடக்கலையினுடைய சிறப்பு அம்சங்களையும் வரலாற்றையும் மிக எளிமையாக நம்மளுக்காக தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த கன்க்ளூஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வியூகம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.